பிரகாஷ் சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்டேருந்தே தொடங்குறேன். இன்றைக்கு விஜயோடைய இந்த பேச்சுன்றது எப்படி பார்க்கப்படுது? ரொம்ப மைனூட்டாக பார்க்கணுன்னா வெளிப்படையாக சொல்கிறாரு, அண்ணாவும் எம்ஜிஆரும் யாரும் உரிமை கொண்டாட முடியாது, அவங்க வந்து தமிழ்நாட்டினுடைய சொத்தாக மாறிட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு பொதுவானதாக இருக்காங்க அப்படின்றார். இன்னொன்று, எம்ஜிஆர் ஜெயலலிதா கூறியதை போல திமுக ஒரு தீய சக்தி அப்படின்ற சொற்பிரயோகத்தை பயன்படுத்துகிறாரு. இது எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது? அந்த திமுக எதிர்ப்புன்ற புள்ளியில் அதிமுக இடத்த ரீப்ளேஸ் பண்ண பார்க்குறாரா விஜய்? உண்மையிலே பயப்பட வேண்டியது எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா புயல் வந்து மாமல்லபுரத்தை தாக்கும், சென்னையை தாக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது திடீர்னு மசூலிப்பட்டினத்துக்கு போகிற மாதிரி இப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து இன்னாரை எதிர்க்கணும் இன்னாரை எதிர்க்கக்கூடாதுன்றதெல்லாம் நீங்கள் தீர்மானிக்கக்கூடாது, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. அதாவது பாஜக எதிர்ப்பை வந்து நீங்கள் வந்து பாஜக எதிர்ப்பை வந்து நீங்கள் பேசணும் அப்படின்றத வந்து சொல்லக்கூடாது, அதிமுக எதிர்ப்பை பேசணுன்றதை நீங்கள் சொல்லக்கூடாது, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, நாங்கள் ஒரு போக்கில் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் ஏன் அதில் தலையிடுறீங்க அப்படின்றதான் விஜயோடைய பேச்சில் இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. இப்போ வந்து இன்றைக்கி வந்து தாவேக்கால தமிழக வெற்றி கழகத்தில் சேர இருந்தவங்க அப்படின்றது வந்து சேர்மன் துரைன்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் ராஜவர்மன் ஒரு நம்ம ராஜேந்திர பாலாஜிக்கு பக்கத்தில் இருந்த ஒரு எம்எல்ஏ, அது மாதிரி அப்புறம் அந்த ஒரு மினிஸ்டர் கேவி ராமலிங்கம்னு, இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி சேர்றதா பேசப்பட்டுட்டு இருந்தது. ஒரு ஊடகவியலாளர், அப்புறம் காளியம்மாள், இவங்கெல்லாம் சேர்றதா பேசப்பட்டிருந்தது. இதில் பெரும்பான்மையாக வந்து செங்கோட்டையனை போல பலர் சேருவார்கள், அவர்களுக்கு உரிய மரியாதை தருவோம் அப்படின்ற ஒரு இக்கனாவோட போகிறாரு. இன்றைக்கி சேர இருந்தவங்களே இவங்க இவ்வளோ பேர் அப்படின்னு பேசப்பட்டது, வெளியில் பேசப்பட்டது, சொல்லப்பட்டது, காதல் விழுந்தது. இப்படி இருக்கும்போது இவர் வந்து குறிப்பாக வந்து அதிமுகவை தான் டார்கெட் பண்ணுறாரு. அதிமுக வாக்குகளை வந்து இவர் கபலீகரம் பண்ணணும்னு நினைக்கிறார். அதிமுக அந்த காலத்தில் வந்து திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டாலும் எம்ஜிஆர் நடந்தது வந்து திமுக ஓட்டுகளில் இல்லை, கொஞ்சம் நடந்தார் திமுக ஓட்டுகளில், மதிமுகவும் திமுக ஓட்டுகளில் கொஞ்சம் தான் நடந்தது. எம்ஜிஆர் நடந்தது முழுக்க கலைஞர் எதிர்ப்பு என்கிற காங்கிரஸ் வாக்கு வங்கிக்குள்ளே தான் அவர் வந்து பெரிய அளவுக்கு நடந்தார். அதனால தான் தமிழகத்தில் வந்து திமுக ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு காங்கிரஸ்ன்ற ஒரு தேசிய கட்சி காணாமல் போயிடுச்சு. ஒரு காலத்தில் மயிலாப்பூரில் டிஎன் அனந்தநாயகி மாதிரி ஆட்கள்லாம் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ மயிலாப்பூர் வந்து பாஜக மயமாயிடுச்சோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்போ எழுந்துக்கிட்டு. ஸோ அந்த அளவுக்கு காங்கிரஸை காணாமல் பண்ணது எம்ஜிஆர். ஸோ எம்ஜிஆர் வாக்ட் இன் டு காங்கிரஸ் ஓட் பேங்க். அப்போது வந்து அவர் கலைஞர் எதிர்ப்பு அப்படின்றத வந்து தீய சக்தி அப்படின்றத அவர் ஒரு பேச்சில் குறிப்பிடுறாரு. ஜெயலலிதா அதை கேட்டகாரிக்கலாக அதை மேலே கொண்டு போயிட்டு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சினாரியோ பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வேலுமணி போயிட்டு நிர்மலா சீதாராமனை பார்க்குறாரு, சிவி சண்முகம் போயிட்டு நிர்மலா சீதாராமனை பார்க்குறாரு, ஓபிஎஸ் வந்து நேற்று வரைக்கும் கம்முன்னு இருந்தார், அவர் திடீர்னு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்து மத்திய அரசு அநியாயம் பண்ணிருச்சுன்னு அறிக்கை கொடுக்குறாரு இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி சினாரியோலாம் இருக்குது. ஸோ அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், ஜெயலலிதா தலைமையில் இருந்த கட்சி வந்து இன்றைக்கி சின்னாபின்னமாகி ஏதோ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்றது ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் விஜய் வந்து சொல்லியிருக்கார். அந்த அதிமுக மாதிரியாக இருக்குது, இன்றைக்கி வேறு மாதிரி இருக்குது. ஸோ இவரும் வந்து குறிவைத்து அதிமுக வாக்கு வங்கிக்குள்ளே நடந்து பலவீனமாக இருக்கக்கூடிய அதிமுக, இன்றைக்கி சிதைந்து போயிருக்கக்கூடிய அதிமுக, இன்றைக்கி வேலுமணி போன்ற ஆட்கள்லாம் போயிட்டு நிர்மலா சீதாராமன் கிட்ட முன்னாடி பஞ்சாயத்து வச்சவர் யார்? அண்ணன் KA செங்கோட்டையன். இன்றைக்கி பஞ்சாயத்து வச்சிருக்கவர் யார்? அண்ணன் வேலுமணி. ரைட்டா? இந்த மாதிரி அதிமுகவில் பிரச்சனைகள் வந்து அதிகம். எடப்பாடியை வந்து பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து நீக்கிட்டு வேறு யாரையாவது ஒரு பொதுச் செயலாளராக போடுங்க, அப்போ அதிமுகவில் வந்து பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேருவாங்க, அதிமுக பலம் பெறும் அப்படின்றது ஒரு பெரிய வாதம் முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது அப்பப்போ வருது. இந்த பொதுக்குழுவில் வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சார் எடப்பாடி. ஆனால் அந்த புகைச்சல் இன்னும் அடங்கலைன்றது காட்டுது. ஸோ இப்போ விஜயோடைய இந்த டார்கெட் அதிமுக அப்படின்னா அவர் பிஜேபி, அதாவது திமுகவுடைய பி டீமாக தானே இருப்பார் அப்படின்றது சொல்லப்படும்.
திமுகவுடைய பி டீம். இப்போ கலைஞர் எதிர்ப்பை கடைபிடிக்கிறவங்கெல்லாம் திமுக பி டீம் கிடையாது. கலைஞர் எதிர்ப்பை நாம் தமிழர் வந்து கடைபிடிக்குது, அது திமுக பி டீமா? கலைஞர் எதிர்ப்பை வந்து பாஜக கடைபிடிக்குது. திமுக வாங்குகிற வாக்குகள் 40% வாக்குகள் தானே, 60% வாக்குகள் எதிரான வாக்குகள் தானே விழுது. எல்லாமே பி டீம், அப்படி திமுகவுடைய பி டீம் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போக முடியாது. இல்லை, அதில் என்னென்ன இப்போ திமுகவை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய இடத்துட்ட இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கடுமையாக விமர்சிக்கிறாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அதிமுகவை சுவீகரிக்கிறாங்க, அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அப்படின்றப்போ அவங்களுடைய டார்கெட் அதிமுகவாக தான் இருக்குது. அப்போ அதிமுக அழிக்கணும்னா திமுக 2026 சட்டமன்ற தேர்தல் ஜெயிக்கிறதுக்கான வழியாக தானே இருக்கும். அப்போ திமுக ஜெயிப்பதற்கு மறைமுகமாக விஜய் வேலை செய்கிறாரா? அவர் திமுக எதிர்ப்பை ப்ரொஜெக்ட் பண்ணும்பொழுது வந்து அதிமுக வாக்குகளை மட்டும் இல்லை, அவர் திமுக வாக்குகளையும் கபலீகரம் பண்ணுறாரு. அப்போ இவங்க போடுற கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 60%, 80%லாம் விஜய் வாங்குவார் அப்படின்னு கணக்கு போடுறாங்க. அப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா விசிகா ஓட்டை வாங்குறாரு, திருமாவளவன் ஓட்டை வாங்குறாரு, வன்னியர்கள் வட மாவட்டங்களில் வன்னியர்கள் ஓட்டை வாங்குறாரு, இஸ்லாமியர்கள் ஓட்டை வாங்குறாரு, கிறிஸ்தவர்கள் ஓட்டை வாங்குறாரு. அவர் வாங்காத ஓட்டே இல்லையே, அவர் எப்படி இப்படி பண்ணுறாரு? ஆனால் அவருடைய கட்சியுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஃபஸ்ட்டு பெரியார் எடுத்தார், அதுக்கப்புறம் அண்ணாவை எடுத்தார், அதுக்கப்புறம் எம்ஜிஆர் எடுத்தார், இன்றைக்கி வந்து செங்கோட்டையன் வந்ததுலேருந்து ஜெயலலிதாவையும் எடுத்துட்டார். ரைட்டுங்களா? 2021 வரைக்கும் வந்துட்டார். அவர் வந்து தன்னுடைய முன்காமிகளை வந்து செட் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஃபாலோவர்ஸ். அது எந்த இடத்துலையும் அவர் கலைஞரை வந்து முன்னுதாரணம் காட்டவே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க அப்பா வந்து கலைஞரோட ரொம்ப க்ளோஸாக இருந்தவர், கலைஞரோட நெருங்கி பழகினவர். அவரும் விஜயகாந்தும் கலைஞரோட ரொம்ப நெருங்கி பழகினவங்க. அவங்க அந்த பாத்துக்குள்ளே இவர் போனதே இல்லை. அப்பாவுடைய ரூட் எப்போவுமே பையன் எடுக்க மாட்டான், பையன் வேறு மாதிரி எடுப்பான் அப்படின்ற மாதிரி இவர் எடுத்ததுலேருந்து இவர் டார்கெட் பண்ணி வர்றது எல்லாமே ஏடிஎம்கே வந்து கபலீகரம் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆர்கனைசேஷன்லாம் ஃப்ராக்சர் ஆகி கிடக்கிற ஏடிஎம்கேவை அதுக்கு காரணம் பிஜேபி தான். மேக்ஸிமம் ஒர்க் பண்ணது பிஜேபி. ஓபிஎஸ்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி போயிருக்க வேலுமணி வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்தது பிஜேபி தான். இப்போ விஜய் இப்படி பேசுறதுக்கான வியூகத்தை பாஜக வகுத்து கொடுக்குதுன்றீங்களா? அப்போ பாஜக வகுத்து கொடுக்கல, பாஜக தான் ஃப்ராக்சர் பண்ணிச்சு ஏடிஎம்கேவை. அந்த ஃப்ராக்சராக இருக்கிற இடத்துல ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் சொல்லுவாங்களா. இன்னொன்று கரெக்டான பழமொழி சொல்லணும்னா குழம்பிய குட்டையில் மீன் பிடித்தல்னு சொல்லுவாங்க. இப்போ அதிமுக குழம்பி கிடக்குது. ஆனால் எடப்பாடி என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் குழப்பம்லாம் இல்லை, நாங்கள் தான் நல்லா தான் இருக்கோம், நாங்கள் பொதுக்குழுவை கூட்டிட்டோம், செயற்குழுவை கூட்டிட்டோம் எல்லாம். இன்றைக்கும் எலெக்ஷன் பல ஹைகோர்ட்டுகளில் வழக்கு என்பது நிலுவையில் இருக்குது, தேர்தல் கமிஷன்லேயும் வழக்கு என்பது நிலுவையில் இருக்குது. ஆக மொத்தம் குழம்பி இருக்குது. அந்த குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க பார்க்குறார் விஜய். என்ன லாபம் அதில்? அது விஜய் பேசக்கூடிய இந்த பேச்சு யாருக்கு லாபமாக இருக்குன்னா திமுகவுக்கு தானே லாபமாக இருக்கும் சார். இது அதிமுக வாக்குகளை இவர் கபலீகரம் பண்ணார்னா, இன்றைக்கி விஜய் வந்து அதிமுக முகாமுக்குள்ளே போய் சேர்ந்துட்டார்னா, அதிமுக பாஜக முகாமுக்குள்ளே விஜய் போய் சேர்ந்துட்டார்னா அவர் என்ன பேசினாலும் யாருக்கும் லாபம் இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் இவர் அதிமுகவுடைய வாக்குகளை கபலீகரம் பண்ணுறாருன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஸ்ப்ளிட் பண்ணுற திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஸ்ப்ளிட் பண்ணுறது திமுகவுக்கு மிகப்பெரிய லாபம். அதில் இன்னொன்று, இப்போ டெல்லியில் ஷீலா தீட்சித்தை ஊழல் கட்சி அல்லது வந்து காங்கிரஸ் ஊழல் கட்சின்னு சொல்லி ஒரு பெரிய கோஷத்தோடு தான் ஆம் ஆத்மி உள்ளே வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி டெல்லி வந்து பாஜக வசம் வந்திருக்கு இல்லையா? விஜயோட அந்த குரலையும் நம்ம அப்படி பார்க்க வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்குது. விஜய் இன்னைக்கு கடுமையாக திமுக எதிர்க்கிறார், இன்னொரு பக்கம் மறைமுகமாக அதிமுக உடைக்கிறார் அப்படின்பொழுது அந்த இடத்துல தாவேகா வந்துட்டு அதன் பிறகு பாஜக வரணுன்ற ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்களா அதில்? சார், அவருக்கு விஜய் பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எந்த விஷயத்துலையும் இதுதான் கொள்கைன்னு அந்த கட்சி டிக்ளேர் பண்ணவே இல்லை. இதுதான் எங்களோட கொள்கை, நாங்கள் இப்படி தான் இருப்போம்னு அவங்க டிக்ளேர் பண்ணவே இல்லை. ரைட்டுங்களா? அவங்களுடைய மெயின் ஏமாக அவங்க முன்வைக்கிறது வந்து திமுக எதிர்ப்பை தான் வந்து பெரிய அளவுக்கு அவங்க அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்குமே திமுக எதிர்ப்பை தான் முன்வைக்கிறாங்க. திமுக எதிர்ப்பை தாண்டி எந்த கொள்கையும் அவங்களுக்கு இருக்கிறதா இல்லை. நாங்கள் வந்து பாஜகவை எதிர்க்கிறோன்றாங்க, பேரளவில் எதிர்க்கிறாங்க. அவன் இன்சிஸ்ட் பண்ணி கேட்கும்போது தான் விஜயே சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் செய்யணுமா, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு.
ஸோ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே என்ன இருக்குன்றது இது வரைக்கும் இப்போ களத்திலே இல்லாதவங்களை பற்றி நாங்கள் ஏன் பேசணும்னு சொல்கிறாரு இல்லையா? அப்போ அந்த இடத்துல பாஜகவோ அல்லது அதிமுகவோ களத்தில் இல்லை அப்படின்ற அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாரா? அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணுறாரு. அதாவது களத்தில் இல்லாதவங்களை குறித்து நான் ஏன் பேசணுன்னா, பாஜக களத்தில் இல்லைன்னு சொன்னீங்கன்னா இந்திய வரலாற்றில் எந்த அரசியல் நகர்வு நடந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவை தவிர்த்து விட்டு எந்த அரசியல் நகர்வும் நடக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பாஜக வந்து எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் கபலீகரம் பண்ணி ஃபாசிசம்னு சொல்லுவாங்க, அது ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனாக தான் கபலீகரம் பண்ணும். அது மாதிரி எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் கபலீகரம் பண்ணி அரசியல் கட்சிகளில் எல்லாத்தையுமே கபலீகரம் பண்ணி இப்போ திமுக அமைச்சர்கள் மேலே ஐடி ரெய்டு, இடி ரெய்டு, சிபிஐ ரெய்டு, அந்த ரெய்டுகள் வந்து பாயப்போகுது, இப்போ இம்மீடியட்டாக பாயப்போகுது, ரைட்டுங்களா? அது வந்து திமுக மேலே இருக்கக்கூடிய அட்டாக்கு, ஏடிஎம்கேக்கு அதுக்குரிய அட்டாக்கு அது வச்சுருப்பாங்க, அவங்களுக்கே ஒரு மெத்தடில் அவங்க வச்சுருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு விஷயத்தை வச்சுருக்கிற பாஜகவை தவிர்த்துட்டு பார்க்க முடியாது. அவங்க வந்து களத்தில் இல்லைன்னு சொல்கிறது விஜயோட அறியாமை தான். பிரகாஷ் சார் எப்படி பார்க்குறீங்க? ஏறக்குறைய அதிமுக இடத்தை பிடிக்கிறது தான் 64-55. அது உண்மை, 64-65 தான் உண்மை. அதிமுக இடத்த பிடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதில் என்ன மிஸ் பண்ணுறாருன்னா விஜய், அதிமுகவோட கூட இருக்கிறது பிஜேபி இப்போது, ரைட்டா? ஆதவ் அர்ஜுன் சாரோட குடும்பத்து மேலே 13 அமலாக்கத்துறை வழக்குகள் இருக்குது. அதை இப்போ தூக்கிடுவாங்க. ஏற்கனவே அவர் திவால் ஆகிட்டார், ரைட்டா? 250 கோடிக்கு மேலே செலவு பண்ணி இன்றைக்கி இந்த கூட்ட செலவுகள் முழுக்க பண்ணது அண்ணன் செங்கோட்டையன் தான், ஆதவ் கிடையாது. வழக்கமாக ஆதவ் தான் பண்ணுவார், அது வந்துட்டார், அவர் திவால் ஆகிட்டார். அவர் அமலாக்கத்துறைக்குள்ளே போவார். கரூர் சிபிஐ கேஸ் வந்து இருக்குது, அதில் வந்து விஜயை நேரடியாக விசாரித்து விஜயை குற்றவாளி ஆக்குவாங்க. கரூர் விஷயத்தில் இன்கம் டேக்ஸ் கேஸ் இருக்குது, அதில் இது பண்ணுவாங்க. இன்னும் பல கேஸ்கள் இருக்குது அவருடைய உறவினர்கள் மேலெல்லாம். ஸோ பிஜேபி என்கிற அஸ்திரத்தை அதிமுக ஏவுவதற்கு தளமாக அதிமுகவை விஜய் பகைத்து கொண்டார். நன்றி.